அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம், தாயிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள். தமிழர் பகுதியில் பயங்கரம், பாடசாலையில் கழுத்து வெட்டப்பட்ட மாணவர். ஓயல் மாணவர்களுக்கான செய்முறை பரீட்சை வெளியான அறிவிப்பு. கடும் மின்னல் தாக்கம், மக்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. யாழில் பாடசாலை ஆசிரியரின் வெறித்தன தாக்குதல், மாணவர்கள் பலர் படுகாயம். மக்கள் ஆணைக்கு எதிராக யாராவது செயற்படுவார்களாயின் அந்த முயற்சி முறியடிக்கப்படும், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. நீரில் மூழ்கிய நைனாதீவு படகு பாதை. மின்னல் தாக்கியதில் வயலில் நின்றவர் உயிரிழப்பு. மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். கொட்டாஞ்சேனை பகுதியில் சிறுமி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது. இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த விசாரணைகள் நடைபெற்றுள்ளது. கொழும்பு பதில் நீதவான் சம்பத் ஜெயவர்தன முன்னிலையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை போலீசாரின் நடவடிக்கையின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முதலாவதாக சிறுமி தவறான முடிவெடுத்து கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் தலைவரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இறந்த சிறுமியின் தாயாரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் மேலும் பலரின் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை 22ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் சிறுமியின் தாயாரிடமிருந்து மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்யவும் உத்தரவிட்டுள்ளார். கொட்டாஞ்சேனை கல்பத்த பகுதியில் கடந்த 29ஆம் தேதி தொடர்மாடி குடியிருப்பில் 16 வயது மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருந்தார். இந்த விடயம் பேசுபொருளாகியுள்ளதுடன் ஜஸ்டிஸ் ஃபார் அம்ஷி என்ற வாசகமும் இணையத்தில் பரவலாக எல்லோராலும் பகிரப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புல்மோட்டையில் இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பின் போது ஒரு மாணவர் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புல்மோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் இரு மாணவர்களுக்கிடையே இன்று காலை பாடசாலையில் வைத்து கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு மாணவர் இன்னும் ஒரு மாணவர் மீது கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்போது மாணவரின் கழுத்து பகுதியில் பாரிய வெட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் புல்மோட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் பாடசாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காப்போத்து சாதாரண தரப்பு மாணவர்களுக்கான அழகியல் பாட செய்முறை பரீட்சை 2025 5ஆம் மாதம் 21ஆம் தேதி தொடக்கம் 2025 5ஆம் மாதம் 31ஆம் தேதி வரை இடம்பெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 1,71,100 பரீட்சார்த்திகளுக்காக 1228 பரீட்சை நிலையங்களில் குறித்த செய்முறை பரீட்சைகள் நடைபெறும் என்றும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். மின்னல் தாக்கம் குறித்து 5 மாவட்டங்களுக்கும் 2 மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 11:30 மணி வரை இந்த எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி மேற்கு, மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கும் கடுமையான இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இரவில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையில் தரம் 8இல் கல்வி கற்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தாக்கியதில் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது,
குறித்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆணாசிரியர் வகுப்பு ஒன்றுக்கு சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யார் என கேள்வி கேட்டபோது மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதறியால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆசிரியர் மாணவர்கள் மீது தாக்கியது உண்மை என தெரிவித்துள்ளார். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை என அதிபர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் பாடசாலை என்ற வகையில் நிர்வாக ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தாம் எடுக்கவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் சிறிய குழுக்களுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க முயற்சிக்குமாயின் அந்த செயற்பாடு அரசியலமைப்பு, சட்டம் மற்றும் அரசியல் அதிகாரம் என்பவற்றை பயன்படுத்தி முறியடிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜேவிபியின் 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. பிரிந்து தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றிணைய முயல்கின்றன. அவ்வாறான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் அவ்வாறான தேர்தலை நாளைய தினமே நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கூறுகின்ற கருத்துக்களில் உள்ள தவறுகளை மாத்திரமே எதிர்க்கட்சியினரால் சுட்டிக்காட்ட முடிகின்றது. இந்த நிலையில் 152 உள்ளூராட்சி மன்றங்களில் ஆரம்பத்திலேயே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். ஒரு சிலருக்கே ஆட்சி அமைக்குமாறு மக்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் வாக்குகளை வழங்கினர். ஏனையோரை வெறுமனே உள்ளூராட்சி மன்றங்களை பார்வையிட்டு வருவதற்காக மக்கள் வாக்களித்துள்ளனர். எனவே மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது. சிதைவுகள் அனைத்தும் ஒன்றிணைத்து மக்கள் ஆணைக்கு சவால் விடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன்படி மக்கள் ஆணைக்கு எதிராக யாராவது செயற்படுவார்களாயின் அரசியலமைப்பு, சட்டம் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த முயற்சி முறியடிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நைனாதீவு குறிக்கட்டுவானிடையே சேவையில் ஈடுபட்ட நிலையில் நீண்ட காலமாக பழுதடைந்து சேவையில் ஈடுபட முடியாமல் நைனாதீவு துறைமுகத்தில் தடித்து விடப்பட்டிருந்த படகு பாதையானது நீரில் மூழ்கியுள்ளது. நேற்று முன்தினம் வீசிய கடும் காற்றின் வேகத்தினால் கடல் நீர் படகு பாதையின் உள்ளே சென்றதால் குறித்த படகு பாதை இவ்வாறு கடலில் மூழ்கியுள்ளது. இந்த படகு பாதையானது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமானதாக காணப்படும் நிலையில் அதனை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தேகியத்தக்காண்டிய போலீஸ் பிரிவின் விஜயபுர பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தேகியத்தக்காண்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் விஜயபுர தமனேபெல பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் ஆவார். இறந்தவர் வயலில் நெல் விதைக்கும் போது மின்னல் தாக்கியுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தேகியத்தக்காண்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் மரக்கறி வகைகளின் விலை வெகுவாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு மரக்கறிகளின் விலை உயர்வு காரணமாக நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சில மரக்கறி வகைகள் கிலோ ஒன்று 1000 ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் நிலாவிய சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு மரக்கறி விலைகள் உயர்வடைந்துள்ளதாக மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மரக்கறி வகைகள் அழிவடைந்ததனால் தட்டுப்பாட்டு நிலை உருவாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளனர். இதனால் மரக்கறி வகைகளின் மொத்த விற்பனை விலை உயர்வடைந்துள்ளதாகவும் அதனால் சில்லறை விலைகளும் உயர்வடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.